சேருதடி என் கவிதையில் சேருதடி. தேங்க்யூ. பார்த்தோம். இவங்கெல்லாம் வந்து நல்லா வரணும், எங்களால் என்ன சப்போர்ட் முடியுமோ அது சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நாட் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐ டோன்ட் வாண்ட் யூ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா அதோட பின்னணியே ஷார்ட் ஃபிலிம் தான். உலகத்தில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 வருடங்களில் நீங்கள் எல்லாமே தான் இந்த உலகம் திரும்பி பார்க்க வைக்க போறீங்க. நாங்கள் படம் வந்து தேட்டரில் பார்த்தேன், வில்லவன் பார்த்துட்டு வா இந்த மாதிரியும் மலேசியாவில் பாடிலாம் வச்சுட்டு படம் நடிக்கிறாங்களா, நல்லா பல்காக இருந்தீங்க. வெரி நைஸ் தான். ஸோ இப்போ நிறைய படம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். எஸ் சார், we will warmly welcome our CEO of GBKM Pictures, that is Dr. Mohammed Sundram and Tangagan to be on the stage. Like to help our industry. So இது வந்து GBKM Pictures வந்து மூலியமாக the first act time. இதுக்கு பிறகு நிச்சயமாக நிறையா பண்ணுவோம். Order short film directors, you are the feature for the future films. நான் வந்து உங்களை நிச்சயமாக நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிச்சயமாக நிறைய அப்கமிங் ஆக்டர்ஸ் நல்ல பேர் இருக்காங்க. ஜீவிக்கு மூலியமாக நிச்சயம் நம்ம வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம் உருவாக்குவோம் ஃபார் த ஆர்டர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ், பிகாஸ் யூ ஆர் த ஃபியூச்சர் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. நம்ம பேட்டி அவர் மூலிமா இந்த செய்யணும்னு சொன்னாங்க. அது ஒரு நிகழ்ச்சி செய்யணும். அதுக்கு பதிலாக டாக்டர் வந்தா, மிஸ் ஜீவா, நாங்கள்லாம் வந்து உட்காந்து பேசி அப்புறம் இதுக்கு பக்கத்துணையாக கடைசி நேரத்தில் எப்போதும் எனக்கு வந்து கடைசி நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்வார். அவர் வந்து மகாராஷ்டிராவி. இந்த பிரிண்டிங்லாம் அது வந்து வில்லவனும் சரி மாயன் சரி, அவருக்கு இந்த இதில் வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். லாஸ்ட் மினிட் சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேணும்னு சொன்னேன். இம்மிடியட்டாக செஞ்சு கொடுப்பாரு. மாயன்லேயும் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாரு. இன்றைக்கு பல பெண்கள் திரைத்துறையில வரதுக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கிறாங்க. கே தேவராணி மேம், அவங்களுக்கு நம்முடைய அன்பும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கே தேவராணி அவங்களுக்கு. பெண்கள் வரிசையில அடுத்ததாக இப்ப இருக்கிற இளம் பெண்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. தொடர்ந்து ஷீலா பிரவீனா அவங்களுக்கு வந்து சிறப்பு செய்யப்படும். இவர் வந்துட்டு திரை உலகத்தையும் தாண்டி நிறைய நல்லுள்ளங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு உதவி செய்து வராரு. இவர் பேச்ச கேட்டா இந்த சமுதாயம் இல்ல, பல உள்ளம் இறங்கி அவங்களுக்கு கை கொடுக்கிற கைய, அந்த கைக்கு இந்த வேலையில பலத்த கைத்தட்டல் கொடுங்க. நிறைய உயிர்களுக்கு காப்பாற்றி இருக்கிறாரு. இவரோட திரைப்படத்துல ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு கலைஞரும் நடிப்போம் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு. குறிப்பாக இந்த தொழில்நுட்பம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இயக்குநர்கள் மத்தியில விக்னேஸ்வரன் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. வித்தியாசத்தை என்றைக்குமே இவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். அவர் என்ன செய்யறாரு, நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து நடுவரா இருந்து வராரு. நம்ம நாட்டுல ஹீரோக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு ஹீரோ வில்லன் அப்படின்னு பல கதாபாத்திரங்கள் எடுத்த சசி அவங்க ஒரு பலத்த கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். முடியும் சொல்லி லேட் நைட் ஷூட்டா இருந்தாலும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி முடிச்சு கொடுத்த ஒரு அழகான ஒளி பதிவாளர் சினிமோட்டோகிராஃபர் எஸ்கே நாகேன். எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது அழகா சமூக வலைத்தளங்கள்ல நம் நாட்டு கலைஞர்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இன்ன வரைக்குமே மகாராஷ்டிராவி அவர் உழைத்து கொண்டு வர்றாரு. அவருடைய உழைப்பிற்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. தனி ஒரு மனிதனா இந்த இண்டஸ்ட்ரியில துறையில இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா முடியும் அப்படின்றதுல அவர் என்னைக்குமே வந்து மனம் பலர மாட்டார். அவருடைய அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இவரும் பன்முக கலைஞர், நல்ல பாடகர், அப்புறம் அரசியலையும் இவர் மிளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு. மக்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாரு. ஏதோ நமக்காக இந்த நிகழ்வின் நாயகன் பேன்ஜி ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ஏற்பாடு செய்திருக்கிறாரு. குறுப்பட விழா, விருது விழா இது மிக சிறப்பா நடைபெறுதுன்னா அதுக்கு முக்கியமே இவங்க எல்லாருமே தான். மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்டலை இவங்களுக்கு கொடுக்கலாம்.
Best Actor Award goes. Ready now? இருக்காங்க, right? என் இருக்காங்க. இவங்க நல்லா பண்ணிருக்காங்க, படத்தை பார்த்தேன். ஃபியூச்சர் இருக்கு. தேங்க்யூ. He's the fourth runner-up. The dog of the whole time. Award Master, ready what me? Goes to the second runner-up. Divigam short film. The last round. Oh! 2,500! Thank you, Power G, Cam, Elephant Pictures. இதெல்லாம் அவங்களோட ஸ்பான்சர்ஸ் தான். ஓகே, இந்த ஷார்ட் ஃபிலிம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தத்துவஸ்ரீ அண்ணன் மோகன சுந்தரம். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், அந்த ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்லாம் ஒரு வாழ்க்கை கொடுப்போம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சாரி, வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை நீங்கள் தான் தேடிக்கணும். வாய்ப்பு கொடுப்போம். அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்க ஒரு வேறு லெவலுக்கு போகலாம். ஜிவிகேஎம் இங்கே மெயினாக இருக்கணும். ஏன்னா ஜிவிகேஎம் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வில்லவன் இங்கே வந்துட்டு பயங்கரமாக செஞ்சாங்க, ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் போயிட்டு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோகன், ஓகே, ஏன் அவர் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அப்படி நம்ம சொல்கிறோம்னா வெளியூரில் அவர் ஒன்று தான் சொன்னார், 2-3 பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது இன்னும் வெளியாகலை. வெளியாகணுச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அப்படின்னு சொன்னோம்னே. அவங்க ஆக்சுவலி இங்கே இல்லை, அவர் வந்து ஊரில் ஆஸ்திரேலியா அப்படி தான் இருப்பார். பட் இந்த ப்ரோக்ராமுக்காக அவர் இங்கே வந்தார். அவருக்கும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணே நம்ம ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் என்னச்சும் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேக் போனாக இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேலையில் வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். The champion is நிழலின் அருமை வெயிலில் தெரியும். Directed by 4,000 ringgit. இல்லை ப்ரோ, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு சின்ன விஷயம், இது வந்து ஒரு அப்பா மகனுக்கும் இருக்கிற ஒரு கதை. எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டோரி தான் இருக்கு. தேங்க்யூ. இந்த ஹால் ஆர்டர் தான். பலமான கையில் கொடுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணி